எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ராஜா சவுல். அல்லேலூயா. சவுல் தேவன் தேர்ந்தெடுத்தவர், தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவன் தான் செலக்ட் பண்ணார், தேவன் தான் அபிஷேகம் பண்ணார். ஆனால் இந்த சவுலின் வாழ்க்கையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னா, தேவன் சொன்னதை செய்யவில்லை. சவுல் என்ன பண்ணார்னா, தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யலை. ஆனால் கவனிங்க, தேவன் தான் செலக்ட் பண்ணார், தேவன் தான் சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா, தேவன் மனுஷனுக்கு சுயாதீனம் என்கிற ஒன்றை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? சுயாதீனம். அப்படின்னா அவனே தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு அதிகாரத்தையும் உரிமையை யார் கையில் கொடுத்திருக்கிறாரு? மனுஷன் கையில் கொடுத்திருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவை நிறைவேற்ற அவனுக்கு அதிகாரத்தை, உரிமையை, சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன், நம்ம யோசிக்கலாம், தேவன் தானே இவரை செலக்ட் பண்ணாரு, இவர் இப்படிலாம் பண்ணுவார்னு அவருக்கு தெரியாதா? ஏன் செலக்ட் பண்ணாரு? தேவனுக்கு தெரியும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் மனுஷ கையில் அந்த சுயாதீனத்தை கொடுத்து அவனுக்கு நன்மையை கொடுத்து. பார்த்தீங்கன்னா, இந்த சவுல் சாதாரண நிலையில் இருந்தவர், ரொம்ப சாதாரணமான நிலையில் இருந்த சவுலை கர்த்தர் ராஜாவாக்கினார். ஏன் ராஜாவாக்கினார்? ராஜாவாயிட்ட பிறகு தன்னை அதிகமாய் கனம் பண்ணுவான், தனக்கு அதிகமாய் கீழ்ப்படிவான், தன்னுடைய வார்த்தைகளுக்கு அதிகமாக செவி கொடுப்பான் அப்படின்ட்டு அவர் நம்புகிறாரு. ஆனால் அதுக்கு பாத்திரவானா யார் நடந்துக்கணும்? சவுல் தான் நடந்துக்கணும். புரியுதுங்களா? யார் பாத்திரவானா நடந்துக்கணும்? சவுல் தான் நடந்துக்கணும். அதுதான் ஒரு முறை. இப்போ நம்மளை கூட தேவன் பாருங்க அழைத்து இருக்கிறார். நம்மளாம் எங்கேயோ இருந்தோம், நம்ம எல்லாம் தேவன் என்ன பண்ணார்? அழைத்து இருக்கிறார், தெரிந்து கொண்டார், அப்படி பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார். ஆனால் இவருக்குள்ள நிலைத்து இருப்பது யாருடைய வேலைன்னா நம்ம வேலை தான். நான் இயேசுக்குள்ளே இருக்கலாம், இயேசு வேணான்ட்டு போகலாம். அந்த உரிமை யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு? நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. புரியுதுங்களா? அதனால் நம்ம இவர் ஆண்டவர் அழைச்சாரு, இவரை தேவன் பயன்படுத்தினாரு, இவருக்கு இவ்வளோ வரங்களை கொடுத்தாரு, இவர் வல்லமைகளை கொடுத்தாரு, இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் கவனிங்க கிருபை உள்ளவர், அழைக்கிறார், கொடுக்கிறார். ஆனால் நிலைத்திருந்து நன்றியாய் வாழ்வதும் நன்றி கெட்டவர்களாய் வாழ்வதும் யார் கையில் இருக்குது? மனுஷ கையில் தான் இருக்குது. அதை மறந்து போகக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ தேவன் அழைத்தார், சவுலை ராஜாவாக்கினார். அமலேக்கியர் என்ன பண்ண சொன்னார்? முற்றிலுமாய் சங்காரம் பண்ண சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? இந்த சவுல் சங்காரம் பண்ணலை. இந்த சூழ்நிலையில் இந்த தேவன் என்ன பண்ணுறாரு? சாமுவேல் கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. கடவுளுக்கே என்ன பண்ணிட்டார்? இவர் மனஸ்தாபத்தை உண்டாக்கிட்டாரு சவுல். சரி, அப்படிப்பட்ட சவுலை சந்திக்க தான் இந்த சாமுவேல் வரும்போது இவர் என்ன பண்ணுறாரா, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் கட்டி பல இடங்களுக்கு போய் கில்காலுக்கு போயிட்டாருன்ட்டு சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேலும் சவுலை தேடி கில்காலுக்கு போகிறாரு. போன உடனே சவுல் என்ன சொல்கிறார்? நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தது சவுல் பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். 13வது வசனம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில், சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கவனிங்க, நம்முடைய எல்லாருடைய நம்ம வாழ்க்கையில் முதலாவது தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நாம் தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் நம்ம ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்ற நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார், இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சவுலுக்கு என்ன சொன்னார்? அமலேக்கியரே மடங்கடிக்கணும்னு சொன்னார். இப்போ நம்மளுக்கு எந்த அமலேக்கியர்களும் கிடையாது, நமக்கு இவங்க அவங்கெல்லாம் சொல்ல. ஆனால் நமக்குன்னு சில வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக கொடுத்துருக்காருங்களா? கொடுத்துருலையா? கொடுத்துருக்கிறார். என்னென்ன வார்த்தையை நிறைவேற்றணும்? ஒரு கிறிஸ்தவர்கள் நிறைவேற்ற வேண்டிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. இயேசு சொன்ன வார்த்தைகள், தேவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. முதலாவது எதை நிறைவேற்றணும்? இயேசு ஏற்றுக்கொண்டவங்க அன்புல தான் தொடங்கும்.
முதல்ல எதில் தொடங்குது? அன்பு. அன்பாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த முழு பைபிளை எதில் வந்து மொத்தமாக அடங்கிட்டோம்னா அன்பு. நீ தேவனிடத்தில் அன்பாகவும் மற்ற மனுஷனிடத்தில் அன்பாகவும் இருந்தால் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆகிடும்? நிறைவேறிவிடும். அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றுகிறோமா? இயேசு நிறைய சொன்னார்ல, நிறைய சொன்னார். அன்பா இருக்கணும் சொன்னார். அன்பு பற்றி நம்ம பார்க்கும்போது இரக்கத்துக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். இரக்கம் உதவி செய்யும், அக்கறை எடுக்காது. அன்பு உதவியும் செய்யும், அக்கறையும் எடுக்கும். அதுதான் அன்பு. அப்போ அன்பாக இருக்கணும். ஆனால் இன்னைய உலகத்தில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக மாறி போச்சு. அன்புன்றது ரொம்ப தூரமாக போயிடுச்சு. ஆனால் நம்ம இதன் மத்தியிலே அன்பாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அன்பாக இருக்கணும், ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லை? அன்பாக இருக்கணும், ஆனால் என்ன எப்படி இருக்கக்கூடாது? ஏமாளியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இனி உலகத்தில் நீங்கள் அன்பாக இருந்தால் அந்த அன்பை பயன்படுத்தி ஏமாற்றுகிற மக்கள் கூட்டம் அதிகம். இருக்காங்களா இல்லைங்களா? நீங்கள் எல்லார்ட்டையும் அன்பாக இருந்து பாருங்க. அந்த அன்பை பயன்படுத்தி உங்களுக்கு உண்மையான அன்பு காட்டினா உண்மையில சந்தோஷம். அந்த அன்புக்கு பாத்திரவான்களே நடந்தால் ரொம்ப சந்தோஷம். அந்த அன்புக்கு நன்றியாக வாழ்ந்தால் சந்தோஷம், இருந்தால் சந்தோஷம். ஆனால் அந்த அன்பை பயன்படுத்தி நம்ம ஏமாற்ற நினைச்சா என்ன பண்ணுறது? அதுதான் முக்கியம். அன்பும் காட்டணும், அதே சமயம் ஏமாந்தும் போகக்கூடாது. கவனமாக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தனிந்து போகும். அன்பு இல்லாமல் போகும்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். அன்பு இல்லாமல் போகும் சொல்லல, அன்பு தனிந்து போவோம். அதாவது இது அப்படின்னா, ஒரு கேஸ் ஸ்டவ் மெதுவாக எரியுது, ஸ்லிம்மில் எரியுது. அப்போது எப்பவுமே இந்த கேஸ் ஸ்டவ் இப்படி தான் எரியும் அப்படின்றது நிச்சயம் கிடையாது. அதை இப்படி பண்ணிவிட்டால் என்ன பண்ணோம்? புஷ்ஷுன்னு எரியும். அதுக்குள்ளவே அது இருக்குது. ஆனால் இப்போ எப்படி எரிஞ்சுன்னு இருக்குது? ஸ்லிம்மாக எரியுது. ஏன்னா அது ஸ்லிம்மில் இருக்குது. இப்போது அதுபோல் தான் அன்பு பார்த்திங்கன்னா தனிந்து போகும்னா அது ஃபுல் ஃபோர்ஸாகவே இருக்காது. இல்லை, அது இருக்குது. அக்கிரமம் மிகுதி ஆகுதுனால என்ன ஆகிடும்? குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் அன்புலாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தேவையான பொருளும். அன்பு ஒரு தேவையான காரியம், எல்லா மனுஷர்களுக்கும் தேவையான காரியம். அதே சமயம் கிடைப்பதற்கு அரிதான காரியம். தேவையான காரியம், கிடைப்பதற்கு அரிதான காரியமும் மாறிவிடுச்சு அன்பு. ஆவியின் கனி அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல என்ன வரும் தெரியுங்களா? கலாத்தியர் 5:18 படிச்சிங்கன்னா, 5:22 படிச்சிங்கன்னா என்ன வரும்? ஆவியின் கனி அன்பு. ஆவின் கனியும் அன்புன்னு தான் தொடங்கும். அப்போ இயேசு சொன்னார், அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும்னு சொன்னார். எப்படி சொன்னார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருக்கிறோமா? அன்பாக இருந்தால் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுறோம்? நிறைவேற்றுகிறோம். நீங்கள் அன்பாக இல்லைன்னா ராஜாவாக இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணல? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றல. சவுல் ராஜாவாக தான் இருந்தார், ஆனால் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொன்னார். ஆனால் உண்மையில் அவர் என்ன பண்ணல? நிறைவேற்றலை. நல்லா கவனிங்க, நிறைவேற்றினேன்னு சொன்னார், ஆனால் அவர் என்ன பண்ணல? நிறைவேற்றலை. அப்போ நம்ம கூட அன்பாக இருந்துக்குன்னு நம்ம என்ன சொல்லலாம்? நான் அப்படி இப்படிலாம் 1000 சொல்லிக்கலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணலன்னா தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. அப்போ அன்பு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நிறைவேற்ற வேண்டிய காரியம். அதுக்கு அடுத்தது அன்பாக இருக்கணும்னு இயேசு சொன்னார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மக்கள் இதை மனிதனுடைய உறவு பற்றி பேசுகிறார். மனுஷனுடைய உறவு. அன்பாயிரு, விட்டு கொடு. என்ன சொன்னார்? விட்டு கொடு சொன்னார். மற்றவன் தீமை செய்த அவனுக்கு என்ன பண்ணாத? பதில் தீமை செய்யாத அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் இயேசு என்ன பண்ணார்னா போதிச்சார். இதெல்லாம் நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்தில் படிக்கும்போது படிக்கலாம். நிறைய விஷயங்கள் சொன்னார். உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் நடந்து போ. இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னார். பார்த்தீங்களா? இந்த ஆண்டவர் இது மனுஷனுடைய உறவுகளை பற்றி பேசுகிறார்.
அதுக்கு அடுத்தது தேவனுடைய உறவை பற்றி பேசுகிறாரு. தேவனுடைய உறவை பற்றி பேசும்போது என்ன பேசுகிறாரு? தேவனிடத்தில் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். தேவன் மேலே எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அடுத்தது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி என்னென்ன பேசுகிறாரு? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அப்படிதான் சொல்கிறாரு. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு இயேசு. நீங்கள் பரலோகத்தில் வரும்போது உங்களை மற்றவங்க ஏற்றுக்கணும், அங்கே நீங்கள் ஒரு கூட்டத்தை சந்திக்கும்படியாக இங்கே என்ன பண்ண ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. கிறிஸ்தவர்கள் எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த நிறைவேற்ற வேண்டிய வார்த்தைகளை மிக முக்கியமான வார்த்தைகள் எதுன்னு தெரியணும், என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாருன்னு தெரியணும் நமக்கு. புரியுதுங்களா? இதில் நான் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அன்பாக இருங்கன்னு வலியுறுத்துகிறேன். தேவனிடத்துலையும் மனுஷனிடத்துலையும் அன்பாக இருங்க. அது மிக முக்கியமான கட்டளை. அதுக்கு அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் வாழ்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஏன் உங்களை அழைத்து இருக்கிறார், ஏன் தெரிந்து கொண்டார், தேவன் ஏன் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, சுகம் கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு, ஆரோக்கியம் கொடுக்குறாரு, சமாதானம் கொடுக்குறாரு, சந்தோஷம் கொடுக்குறாரு. எல்லாமே எதுக்காக கொடுக்குறாரு? நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு அப்படியே போய் சேர்த்துக்கு இல்லை. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு தேவன்? நான் நல்லா ருசியாக சாப்பிட்ணும், விதவிதமாக சாப்பிட்ணும், விதவிதமாக உடுத்தணும், நல்லா என்ஜாயாக வாழணும், அதுக்கு தான் கொடுக்குறாரு. அதுக்காக கொடுக்கல, அது செகண்டு தான். இதெல்லாம் சொன்னது செகண்டுக்காக தான் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு எதுக்காக கொடுக்குறாரு? உங்களுக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, எல்லாவற்றையும் எதுக்கு கொடுக்குறாருன்னா, இது எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் எதுக்காக தான் பயன்படுத்தணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவதற்கு தான் தேவன் கொடுக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்கள் பணங்களை நீங்கள் செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக சரீர உழைப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரீரத்தில் ஏன் சுகம் கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு? வெறும் இந்த உலகத்தில் போயிட்டு யாரோ ஒரு கம்பெனிக்காரனுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு அவனுக்கே உங்கள் பலத்தை, உங்கள் திறமையெல்லாம் செலவு பண்ணி அவனுக்கே போடுறதுக்காக உங்களுக்கு கொடுக்கலங்க. கர்த்தர் ஏன் உங்களை இந்த உலகத்தில் பாதுகாத்து ஜீவன் கொடுத்து, சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, நீடித்த ஆயுள் கொடுத்து வைக்கிறாருன்னா, அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் உங்கள் சரீர உழைப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது. அல்லேலூயா. அப்போ நம்ம அதெல்லாம் செய்யலைன்னா சவுல் மாதிரி சொல்லலாம், நான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் என்ன பண்ணல, நம்ம நிறைவேற்றவில்லை. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு? இவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். தேவன் என்ன வார்த்தை சொன்னார்? நீ அமலேக்கியரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிடு, சங்கரித்து போடு. என்ன சொன்னார்? அமலேக்கியரையும் அவனுக்கு உண்டான எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம், சங்கரித்து போடு, கொண்டு போட்டுடுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சவுல் என்ன பண்ணார்? ஒரு சிலதெல்லாம் கொன்னார், நல்லா இல்லாதெல்லாம் கொன்னார், நல்லா இருக்கிற பெஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணல, கொல்லலை, வச்சுக்கினாரு. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். மனுஷங்க எப்பவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் சொல்கிறதுல பாதி செஞ்சால் போதும், கால்வாசி செஞ்சால் போதும், செஞ்சேன்ல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன்ப்பா நான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, முழுமையாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்குறாரு? அவர் என்ன சொல்கிறாரோ அதை முழுமையாக செய்கிறது தான் உண்மையான வார்த்தையை நிறைவேற்றுவது. இப்போ யோசித்து பாருங்க, என்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறாரு, நான் கூலி பேசுகிறேன், 500 ரூபாய் கூலி பேசிட்டு 200 ரூபாய் கொடுத்துட்டு அவ்வளோதான் போயிட்டு வா அப்படின்னா அவர் போயிடுவாரா? என்ன சொல்லுவார்? பேலன்ஸ் எங்க சார் கேட்பாரா, கேட்க மாட்டாருங்களா? கேட்பாரு. நான் சொல்லும் போது சொல்லலாம்,
இல்லைங்க அவர் வேலை செஞ்சதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், வேலை செஞ்சதுக்கு கொடுத்துட்டேங்க சொல்லலாம். ஆனால் நான் கொடுத்தது உண்மையா? உண்மைதான். அவர் வந்து கொடுக்கணும்னு சொல்றது உண்மையா? அவர் கொடுக்கலன்னு சொல்றாரு, அது உண்மையா? அதுவும் உண்மைதான். ஏன்னா பேசின கூலி 500, கொடுத்தது 200, கொடுக்காதது 300. அப்போ அவர் சொல்றது உண்மை இருக்குது, கொடுக்கலங்க அவர் எனக்கு அப்படின்றதுல உண்மை இருக்குது, நான் கொடுத்தன்றதுல உண்மை இருக்குது. இது எப்போ நிறைவேறும்? நான் முழுமையாக 500 கொடுத்தாதான் நான் என்ன சொல்ல முடியும், நான் கொடுத்துட்டேன், ஒன்றும் பெண்டிங் கிடையாது. அந்த ஆள் சொல்கிறது பொய்யின்னு முடியும். அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உண்மைன்னோ அவர் சொல்கிறது பொய்யினோ விளங்கும். நான் அப்படி பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்கலன்னா அது என்ன ஆகாது, செல்லாது. கடைக்கு போகிறீங்க, 500 ரூபாய் நோட்டு, பாதி நோட்டை கிழிச்சு பாக்கெட்டில் வச்சுருந்து பாதி நோட்டு கொடுத்து பாருங்க, செல்லுமா? செல்லாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுல பாருங்க, மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க, பாதி நிறைவேற்றுறாங்க, பாதி என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. சரி ஆண்டவர் தெரியும் விடு, அவருக்கு தெரியாததா, அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஒரு கடைக்காரன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். 500 ரூபாய் நோட்டில் பாதி நோட்டு கொடுத்து இதில் 250 ரூபா இருக்குது, அதனால் என்ன பண்ணேன், 250 ரூபாய்க்கு ஒரு ஹார்லிக்ஸ் கொடுன்னு கேட்டால் கடைக்காரன் ஒத்துக்க மாட்டான். அந்த நோட்டு செல்லாது பாதி கொடுத்தா. ஆனால் கர்த்தருக்கு வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சவுல் எப்படி இருந்தார்னா அப்படி இருக்கிறார். சவுல் வந்து பாதி நிறைவேற்றினார், பாதி நிறைவேற்றவில்லை, இல்லையா? இப்போ அதை தான் இப்போ சவுல் சொல்ற, சாமுவேல் சொல்றாரு, சரி நிறைவேற்றினு சொல்ற, அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இந்த ஆடு மாடு என்ன பண்ணுது, கத்தின்னு இருக்குது. ஏன் இந்த ஆடு மாடெல்லாம் கத்துது? நான் நினைக்கிறேன் இந்த ஆள் கொண்டு போட்ட நிறைய ஆடு நிறைய மாடு என்ன பண்ணியிருக்கோம், இதோடைய அப்பா அம்மாவாக இருந்திருக்கும். இந்த ஆள் சவுல் பிடிச்சாரு, பிடிச்சி எதெல்லாம் வயசான மாடு வயசான ஆடெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, வெட்டிட்டாரு. வியாதி வந்த ஆடு வியாதி வந்த மாடெல்லாம் வெட்டிட்டார். பலவீனமான மாடு பலவீனமான ஆடெல்லாம் வெட்டி போட்டார். எதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கினாரு, பத்திரமா வச்சுக்கினார். இது கத்துது. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, தவறு செஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிப்பாங்க. நம்ம தமிழில் ஒரு பழமொழி அழகாக இருக்குது, பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான். எவ்வளோ நாள் திருடின்னு வந்தாலும் எவ்வளோ நாள் ஏமாத்தின்னு வந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, மாட்டுறாங்களா மாட்டலிங்களா? கண்டிப்பாக மாட்டுவாங்க. போலீஸ் தியாலஜி என்ன தெரியுங்களா, எந்த ஒரு தப்பு செய்கிறவன் எந்த ஒரு ஏதாவது ஒரு அடையாளத்தை விடாமல் இருக்க மாட்டான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போவான். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, விசாரணை செய்யும்போது எங்கே தப்பு நடக்குதோ அந்த இடத்துல வந்து கீழே இருக்கிற சின்ன பட்டனு, ஏன் ஒரு முடி இருந்தால் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன முடி இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துன்னு போய் அது அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு பண்ணி பார்த்து கொலை பண்ணணுனையோ திருடனையோ என்ன பண்ணிடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எப்பவுமே தவறு செய்கிறவர்கள் கவனிங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுடுவாங்க. அதுபோல் தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றலைன்னா அது என்ன பண்ணோன்னா நமக்கு எதிராக சத்தம் போட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை பாதி நிறைவேற்றிட்டு பாதி நிறைவேற்றலைன்னா நிறைவேற்றாதது நமக்கு எதிராக என்ன பண்ணணும்னா சாட்சியிடும். நிறைவேற்றாதது நமக்கு எதிராக என்ன பண்ணின்னு இருக்கோம், சத்தம் போட்டுன்னு இருக்கோம். அதை சவுலால் அடக்க முடியல. கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு, ஆனா ஆடு மாடு அமைதியா இல்லை. எல்லாரையும் ஏமாத்திட்டாரு, எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டாரு. ஆட்டு மாடு என்ன பண்ண முடியல, சமாதானம் பண்ண முடியல. எல்லார் வாயும் அடிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, இப்போ சவுல் இருக்கிற கூட்டத்திலேயே ஒரு சிலர்லாம் வந்திருப்பாங்க. வந்து ஐயா என்னங்க ஐயா ஆண்டவர் எல்லாத்தையும் வெட்ட சொன்னாரு, நீங்கள் நல்லதை மட்டும் வச்சுக்கிட்டீங்க, மற்றதெல்லாம் வெட்டிட்டீங்களே, இதையும் வெட்டிலையா? எவனா வந்து கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பான். அப்போ சவுல் என்ன பண்ணியிருப்பாரு, அவனை வந்து சமாதானம் பண்ணி ஏதாவது பேசி கீசி சால்வ் பண்ணி அனுப்பியிருப்பார். மனுஷர்களை அடக்கிடலாம், ஆனால் இதை அடக்க முடியாது. ஆட்டு மாட்டை என்ன பண்ணல, அடக்க முடியுமா? முடியாது. அது சத்தம் போட்டுக்குது, மான்னு கத்தின்னுக்குது, மேன்னு கத்தின்னுக்குது. சாம்பல் இருந்தால் தான் கேட்குறாரு, நீ நிறைவேற்றுன்னு சொல்கிறப்ப நான் ஒத்துக்கிறேன், நீ நிறைவேற்றுன்றத நான் ஒத்துக்கிறேன். அப்போ என் காதில் விழுகிற இந்த ஆடுகளின் சத்தம் என்ன, இந்த மாடுகளின் சத்தம் என்ன கேட்குறாரு. அப்போ என்ன ஆச்சு, இவர் என்ன சொல்ல முடியும், நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, அடுத்தது என்ன பண்ணுறாரு, அதற்கு சவுல் பாருங்க, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள்.
ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இங்க 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சவுல் 3 ரீசன் சொல்றாரு. அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். என்ன சொல்றாரு? சாமுவேல் கேட்கிறாரு, இந்த ஆடு மாட்டுடைய சத்தம் கேட்குதே, எனக்கு என்ன அப்படின்னு. இவர் முதல்ல என்ன சொன்னார்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் சொன்னாரு. இப்போ என்ன சொன்னாரு? நீ நிறைவேற்றலன்றதுக்கு என்ன பண்ணுது? சாட்சி இருக்குது. என்ன சாட்சி இருக்குது? ஆடு கத்துது, மாடு கத்துது அப்படின்னு கேட்டாரு. இப்போ இவர் அதற்கு ரீசன் சொல்றாரு பாருங்க. முதல் ரீசன் என்ன சொல்றாருன்னா, அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் அப்படின்னா, கவனிங்க, நான் செய்யல, என்னது நான் செய்யல, யாரோ செஞ்சாங்க. நான் செய்யல, யாரோ செஞ்சாங்க. மற்றவங்க மேலே பழி போடுது. இதுவும் மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பான குணம். இது எங்கேருந்து தொடங்குச்சு தெரியுங்களா? ஆதாம் கிட்ட இருந்து தொடங்குச்சு. அந்த கனியை முதல்ல சாப்பிட்டது யாரு? ஏவாள் தான். முதல்ல சாப்பிட்டது யாரு? ஏவாள். ஏவாள் கனியை பூசிச்சுட்டு என்ன பண்ணாங்க? ஆதாமுக்கு கொடுத்துட்டாங்க. ஆதாம் சாப்பிட்டாரு. உடனே எல்லாவற்றையும் எழுந்து போயிட்டாங்க, நிர்வாணிகள் ஆயிட்டாங்க. முதல் ஒன்றுமே இல்லை, ஆனால் நிர்வாணியாக இல்லை. நிர்வாணியாக இருந்தாலும் நிர்வாணியாக இல்லை. இப்போ நல்லது கெட்டது அறிகிற அறிவு வந்துச்சு, ஆனால் நிர்வாணியாக ஆயிட்டாங்க. நிர்வாணி ஆயிட்டாங்க. அப்போ தேவன் கேட்குறாரு, ஆதாம கூப்பிட்டு முதல் விசாரணை யாரை தான் விசாரிச்சாரு? அப்போ கவனிங்க, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா அந்த பொறுப்புக்கு நீங்கள் தான் பதில் சொல்லுவீங்க. தெரியுங்களா? நீங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணார். இவரில் இவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறதுன்னா, வராமலேயே இவர்கிட்ட சொல்லிடுது, எனக்கு என்ன பண்ணிவிடு, ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிரு, இல்லை என் ஐடி கார்டை என்ன பண்ணிட்டு நீ எடுத்துன்னு போய் வச்சுக்கின்னு 10 மணிக்கா ஐடி கார்டை சொருவிடு, நான் என்ன பண்ணுறேன் 10, 10:45, 11 கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் பொறுப்பில் இருக்கிறவர், அது செய்யக்கூடாது. இவர் செஞ்சார் பாருங்க. ஃப்ரெண்டு தான், பாவம், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போகிறான்னு சொல்லிட்டு மாதிரி செஞ்சார் பாருங்க. ஒரு நாள் மாட்டிக்கினார், வேலையே போயிடுச்சு. வேலை போனது மட்டும் கிடையாது, அவருக்கு பிளாக் மார்க்கை வச்சுட்டாங்க. ஒரு கம்பெனியில் வேலை போச்சுன்னா அவன் சும்மா விட மாட்டான். உன்னுடைய ரெக்கார்ட்ஸில் பிளாக் மார்க் என்ன பண்ணுவான்? இன்புட் பண்ணிவிடுவான். அப்போ நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா உங்கள் வேலையை செய்யறதுக்கு கவனிங்க, நீங்கள் தான் பொறுப்பாளி. அதை யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? விட்டு கொடுக்கக்கூடாது. உதாரணம், நீங்கள் ஒரு வாட்ச்மேனாக இருந்தால் ஒருத்தனும் உங்களை மீறி ஒரு பொருளை எடுத்துன்னு போகக்கூடாது. மேனேஜரே போனால் கூட சில வாட்ச்மேன்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார் டெலிவரி சலான் காட்டுங்கன்னுவான். எந்த பொருள் பண்ணாலும் கேட்பான், டெலிவரி சலான், டெலிவரி ரிசிப்ட் கொடுங்க, இல்லைன்னா டெலிவரி மெமோ கொடுங்க. ஏன்னா இந்த கம்பெனிலேருந்து ஒரு ரூல்ஸ், இந்த கம்பெனிலேருந்து ஒரு பொருள் போனால் என்ன பண்ணணும்? ஒரு டெலிவரி மெமோ கொடுத்து அனுப்பணும், டெலிவரி ரிசிப்ட், டெலிவரி சலான் ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பணும். அது என்ன போட்டிருக்கோம்? இன்னார் ஆகிய நான் இன்னார் இந்த பொருளை எடுத்துகிட்டு போவ அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார். அதை வாங்கணும். கவனிங்க, அந்த கம்பெனிக்கே எவ்வளோ பெரிய எம்டியாக இருந்தாலும் ஓனராக இருந்தாலும் பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? ஒரு பொருள் உள்ளே போயிட்டு வெளில வரத்துக்கு செக்யூரிட்டி கிட்ட இருக்குது. சில பேர் நினச்சிக்கிறாங்க செக்யூரிட்டி வேலைனா ஈஸி வேலை, போய் உக்காந்துட்டு வர்ற வேலை நினச்சிக்கிறாங்க. ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா முதல்ல போலீஸ்காரன் முதல்ல விசாரிக்கிறது யாரை விசாரிப்பான் தெரியுமா? செக்யூரிட்டியை தான் விசாரிப்பான், வேறு யாரையும். அடுத்து தான் ரெண்டாவது உள்ள யார் என்ன ஏதெல்லாம் அப்புறம் தான். முதல் விசாரணை எங்கே தொடங்கும்? செக்யூரிட்டி கிட்ட. ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னார் என்கிட்ட, நான் எங்கன்னா செக்யூரிட்டி வேலை செஞ்சு கூட போயிடுச்சுப்பேன். கோவம் வந்துடுச்சு எனக்கு. எந்த வேலைக்கு போனாலும் ஒரு நாள் வேலை செய்யறதில்லை, 2 நாள் வேலை செய்யறதில்லை, நின்றுடுது. நான் சொல்லட்டுங்களா, சில நேரத்தில் மனைவிகள் கணவர்களுக்கு சோறே போடக்கூடாது. சம்பாரிச்சின்னு நீங்கள் வரைக்கும் சாப்பிட்டு வேலைக்கு போகாத கணவனுக்கு நீங்கள் வரைக்கும் சாப்பிட்டு அந்த ஆள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வைக்காதீங்க, வெறும் தேக்ஸாவையும் பாத்திரத்தை மட்டும் வைங்க. சம்பளம் கொடுக்காத ஆம்பளைங்களுக்கு சோறு போடாதீங்க.
நீங்கள் சம்பளம் கொடுக்காத ஆம்பளைங்களுக்கெல்லாம் பெண்கள் சோறு போடுறதுனால தான் அவன் வேலை வெட்டிக்கே போகாமல் சொகுசாக உட்காந்து சுற்றி சுற்றி வந்து சாப்பிட்டு வீட்டை பார்த்துக்கிறது. நீங்கள் இங்கேருந்து பெண்கள் பாருங்கள், கண்ணகி நகரில் பாருங்கள், 100% பெண்கள் எல்லாம் வேலைக்கு ஓடி ஓடி ஓடாந்து இருக்கும். இந்த ரோட்லேயே பாருங்கள், பெண்களை தான் வேலைக்கு போவோம். ஒரு ஆம்பளை போகிற மாதிரி வர மாதிரி தெரியாது. 10 பொம்பளை போச்சுன்னா ஒரு ஆம்பளை தான் வேலைக்கு போவான். 10 லேடி வேலைக்கு போனால் ஒரு ஆம்பளை வேலைக்கு போகிறான். அப்போது ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? வீட்டை பார்த்துக்கிறான். பெண்கள் என்ன பண்ணுறாங்க? வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. இப்படி வேலை செஞ்சு சம்பாதிச்சு வர பெண்கள் இவங்களுக்கு ஆண்களுக்கு ஏன் சோறு போடணும்? நான் சொல்கிறேன், இந்த ஆண்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமே நீங்கள் சோறு போடுறதுனால தான். ஒரு மாதம் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு எங்கன்னா போய் தனியாக உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறத வச்சு நீங்கள் பிள்ளைங்களாம் சாப்பிட்டு பாருங்கள். வேலைக்கு போவதால் ஒழுங்காக திருந்திடுவான். அந்த பழகிடுறாங்க. ஆம்பளைங்க பழகிட்டான். பெண்கள் அந்த பொம்பளை விட அவள் நம்மளை மீறி எதுவும் செய்ய மாட்டான். 2 காரியம் பண்ணுவாங்க. ஒன்று மிரட்டுவாங்க, ஏன் சோறு போட மாட்டேன்னு சண்டை போட்டு அடிப்பான். அடித்தானா என்ன சொல்கிறேன், எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வர வச்சு கூட்டி கேட்கலைங்க. தப்பு கிடையாது, நல்லா கவனிங்க. கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சகிக்கணுன்ட்டு கிடையாது. நீதியை கேட்கலாம், நியாயத்தை கேட்கலாம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? நீதியை நியாயத்தை கேட்கலாம். நம்ம கூட சர்ச்சை நடத்துகிறோம். எவனோ 2 சேரு இல்லை 4 டேபிள் எடுத்துன்னு வந்து நம்ம சர்ச்சை உள்ள வச்சா நம்ம கம்முன்னு இருப்போமா? கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஏன் கேட்குறோம்? என்னுடைய இதில் நீ எப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம்? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உனக்கு என்ன உரிமை இருக்குது? கேட்குறோம். அது போல தாங்க நீங்கள் கேட்கணும். பெண்கள் கேட்கணும். இந்த ஆள் சம்பாதிக்கிறதும் கிடையாது, குடும்பத்தை பார்க்குறதும் கிடையாது, நான் சோறு போல என்னை அடிக்கிறான் அப்படின்னு நடத்துங்க. கேளுங்க, விசாரிங்க. குடும்பத்துக்கு ஒத்து வரலன்னா அடுத்தது காவல்துறை, நீதிமன்றம்னு இருக்குது. ஏன்னா இது மாதிரி இந்த ஆளுங்க கெட்டு போகிறதுக்கான பெண்கள் தான். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே பார்த்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெண்கள் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்து இந்த ஆளுங்க இங்கேயே உக்காந்துன்னு கெச்சா விளையாடிக்கின்னு ஜூதை விளையாடிக்கின்னு குடிச்சிட்டு சுற்றிக்கின்னு வந்துக்கின்னு இதெல்லாம் மாறணும். ஜெபம் பண்ணிக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. முதலாவது ஜெபம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு போடவே கூடாது, சோறு போடக்கூடாது. இதனால் சோறு போடாமல் இருந்தாலுமே, ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். தன் சொந்த கைகளினால் வேலை செய்யாதவன் என்ன பண்ணக்கூடாதான்? தெசலோனிக்கேயர்ல எழுதுறாருங்க பவுல். வேலை செய்ய மனது இல்லாதவன் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடவும் கூடாது. அவனவன் தன் சொந்த கைகளினாலே நலமான வேலையை செய்யணும். அவர் இன்னும் சொல்றாரு, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நல்ல வேலை செஞ்சு சம்பாதியான்றாரு. நீ மட்டும் சாப்பிட்றதில்ல, நீ 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை செய்யின்றாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க? வேலைக்கு போகிறது கிடையாது, ஒழுங்காக வேலை செய்கிறது கிடையாது. இங்கே 10 நாள் வேலை செய்யுது, அங்கே 1 வாரம் வேலை செய்யுது. எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே கஷ்டம், இந்த கஷ்டம், ஏதாவது ஒரு ரீசன். நான் சொல்கிறேன், கஷ்டமே இல்லாமல் நோவாமல் நோன்பு கும்பிட முடியுமா? நம்ம ஆளுங்களுக்கு நோவாமல் என்ன பண்ணுமா? நோன்பு கும்பிடணும். நோன்புனா என்ன? அதெல்லாம் கஷ்டம் இருக்கும். சாப்பாடு இருக்காது, வயிற்ற காய போடணும், சில வேலையெல்லாம் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி வேலை. அவன் நோவு இருக்கக்கூடாது, நோன்பு கும்பிடணும். சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. கூழும் குடிக்கணும், மீசையிலும் ஒட்டக்கூடாது. பணம் மட்டும் சம்பாதிக்கணும், வேர்வை மட்டும் வரக்கூடாது. எங்குமே கிடைக்காது. நிறைய ஆண்கள் இன்னைக்கு வேலைக்கே போகிறதில்ல. ஏன்னா எனக்கு என்ன கோவம்னா, ஒருத்தர்கிட்ட நான் வேலைக்கு சொல்கிறேன், வேலைக்கு போக மாட்டேறேன். எங்கெங்கேயோ வேலை சொன்னாலும் அது தூரம் ஐயா, இது லீவு தர மாட்டாங்க ஐயா. அவர் ரொம்ப ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கரெக்டாக பக்காவாக லீவே போடாத வர மாதிரி பேசுவார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 7 மணி சர்ச்சுக்கு லேட்டாக 7:30 தான் வருவார். சில ஞாயிற்றுக்கிழமை மட்டமும் அடிச்சிடுவார். ஆனால் கேட்டால் மட்டும் என்ன சொல்கிறது, நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன். அவர் தான் சொன்னார் என்கிட்ட, செக்யூரிட்டி வேலை எங்கன்னா போய் செக்யூரிட்டி வேலை கூட செஞ்சுப்பேன்ட்டு சொன்னேன். செக்யூரிட்டி வேலை தான் எல்லா வேலையை விட ரிஸ்க்கான ஜாப்பு. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய கம்பெனியில் எவனா எதனா டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டா கூட முதல்ல உன்னதான் தூக்கி லாக்கப்பில் வச்சுருவான். ஏன்னா முதல் கேள்வி எங்கே தான் வரும்? செக்யூரிட்டிகிட்ட. என்ன சொல்கிறேன், பொறுப்பு. உங்கள் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ஒரு குடும்பம் நடத்துறீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தாங்க பொறுப்பாளி.
உங்கள் குடும்பத்தில் வந்து கவனிங்க, சில நேரத்தில் எல்லாம் நடக்குது நாட்டில். சில நேரத்தில் பார்த்தீங்களா, பெண்கள் கணவருக்கு தெரியாமல் கடன், ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு இவர் சொல்வார், நாங்கள் இவ பண்ண வேலைங்க அப்படின்வார். சில நேரத்தில் மனைவிக்கு தெரியாமல் கணவர் என்ன பண்ணுவார், ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவார், பிரச்சனையில் மாட்டிப்பார். அப்புறம் அந்த அம்மாவை கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுங்க இவர் இப்படிலாம் பண்ணிட்டான்ட்டு. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் கண்காணிக்கணும். உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கடன் வாங்குறாருன்னா கடன் கொடுக்குறவங்கிட்ட போய் சொல்லிடணும், இந்த ஆளை நம்பி கடன் கொடுக்காதீங்க, இந்த ஆள் வாங்கினா தரமாட்டார். உங்கள் மனைவி கடன் வாங்குறாங்க, ரொம்ப வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஒன்று உங்கள் மனைவியை 4 போட்டு போட்டு சரி பண்ணுங்க. சரி பண்ண முடியலன்னா அம்மா அப்பா எல்லா சொந்தக்காரையும் வர வச்சு பேசுங்க. அதே போல் கணவர் செஞ்சாலும் பேசுங்க. கணவரை அடிக்க முடியாத மனைவி, சரி சொந்தக்காரங்கள்லாம் வர வச்சு பேசுங்க. இந்த ஆள் இது மாதிரி கடன் வாங்கின்னு இருக்கிறான், குடும்பம் எப்படி உருப்படும், எப்படி நடத்த முடியும் குடும்பம், இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டு வாங்க, சரி பண்ணுங்க சொல்லுவாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட என்ன பண்ண மாட்டான், உதவ மாட்டான். சில நேரத்தில் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், சில நேரத்தில் போலீஸ்காரன் பிடிச்சின்னு போய் 4 லாக்கப்பில் வச்சு நல்லா சாத்துனா சில ஆள் ஒழுங்காக திருந்தி வருவாங்க. நம்ம என்னதான் மைக்கு பிடிச்சின்னு பிரசங்கம் பண்ணாலும் சரி, பைபிள் எடுத்து பக்கமாக பிரித்து காட்டா கூட சரி திருந்த மாட்டானுங்க. நான் இதெல்லாம் எவ்வளோ மக்களை பார்த்து எனக்கு அவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ மக்கள். ஆனால் ஒன்று சொல்ல கேட்டுக்கோ, நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. உங்கள் வீட்டுக்காரு 10,000 ரூபாய் கடன் வாங்கும் போதே அந்த ஆளை கேட்டு நிறுத்தணும். 10,000 ரூபாய் எதுக்கே வாங்கின, வாங்காத, துட்டு வாங்காத, கஞ்சி இருக்குதோ கூழ் இருக்குதோ இதுலேயே குடிப்போம், கடன் வாங்காத. மனைவி கடன் வாங்குறான்னா விடாதீங்க. மிக்சி இல்லைன்னா அம்மியாவது அரிச்சிப்போம், இல்லைன்னா காசு வந்தால் ஒரு மிக்சி வாங்குறான், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. 5 ரூபாய் 5,000 ரூபாய் கடன் வாங்கி அதை 10,000 ரூபாய் கடனாக மாற்றுது. இந்த கடன் வாங்குற ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் வாங்குது, அந்த 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்குறது. மாதம் 1000 ரூபாய் வட்டின்னு 10,000 ரூபாய் வாங்குது. வாங்கிட்டு அந்த 1000 ரூபாய் வட்டி ஒழுங்காக கட்ட மாட்டான். அந்த வட்டி என்ன பண்ணுறான், 5 மாதம் விட்டுடுவான். விட்டுட்டான்னா 10,000 ரூபாய் கடன் கொடுத்தவன் 5 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவான், வந்து வட்டி 5,000 ரூபாய் கொடுக்கணும், ஆனால் அசல் 10,000 ரூபாய் கொடுக்கணும், மொத்தம் 15,000 ரூபாய் வெய்யி கழுத்தை பிடிப்பான். இப்போ இவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இவன் ரொம்ப புத்திசாலி. இந்த கடன் வாங்குறவன் ரொம்ப புத்திசாலிங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஆள் எப்படி சரி பண்ணிட்டு இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு 5,000 ரூபாய் கடன் வாங்குவான். எவ்வளோ, 5,000 ரூபாய் வாங்க மாட்டான், 6,000 ரூபாய் வாங்குவான். அவன் கணக்கு போட்டு வாங்குவான். 6,000 ரூபாய் கடன் வாங்கி அவன் 6,000 ரூபாய்க்கு 600 ரூபாய் வட்டி பிடிச்சிக்கின்னு மீதி 5,400 ரூபாய் கொடுப்பான் பாருங்க. அந்த 5,400 ரூபாய் 400 ரூபாய் இவர் பாக்கெட்டில் செலவு போட்டுக்கின்னு இந்த 5,000 ரூபாய் எடுத்து வந்து யார்கிட்ட கொடுத்துருவாரு, முதல்ல ஃபஸ்ட்டு கடன் வாங்கினார் பாருங்க 10,000 ரூபாய் கிட்ட, அவர்கிட்ட வட்டியை கரெக்டாக கட்டுவார். வட்டிக்கு போடுறவன் பொறுத்தவரை என்னன்னா, வட்டி வந்துச்சா சந்தோஷம், ஆனால் அவன் கம்முன்னு இருப்பான், சரி வட்டி வரன்ட்டு. இந்த ஆள் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இந்த ஆள்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினாரு, இந்த ஆள்கிட்ட 5,000 ரூபாய் வாங்கினாரு, ஒரே கடன் தான் இருந்துச்சு, ஒழுங்காக அடைக்காமல் இப்போ இந்த ஆள்கிட்ட 5 வாங்கி இந்த ஆள்கிட்ட 10, இந்த வட்டி கட்ட 5. இப்போ வட்டி எவ்வளோ ஆயிடுச்சு, முதல்ல 1000 ரூபாய் இருந்த வட்டி மாதம் 1,500 ரூபாய் ஆச்சு. திருப்பி 5 மாதம் எவனுக்கும் கட்டுறது கிடையாது, உனக்கும் கட்டுறது கிடையாது. இப்போ எவ்வளோ ஆச்சு வட்டி 5 மாதத்தில், 7,500 ரூபாய். எவ்வளோ ஆச்சு, 7,500 ரூபாய். இவனை வருவான் 5,000 ரூபாய் வெய்ய, எனக்கு வட்டி வெய்யி அசலை வெய்யணுவான். அவன் வருவான் 2,500 ரூபாய் வட்டி வெய்யி 5,000 ரூபாய் அசலை வெய் சொல்லுவான். இப்போ இவன் என்ன பண்ணுவான், இவன்கிட்ட விட்டுட்டு இன்னொரு ஆளை போய் பிடிக்கிறது, அவன்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறது. எவ்வளோ, 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் கடன் வாங்கினா 1,000 ரூபாய் வட்டி போவோம், மீதி எவ்வளோ வரும், 9,000 ரூபாய் வரும். அந்த 9,000 ரூபாய் வாங்கி இவனுக்கு 5 மாதம் வட்டி 5,000 ரூபாய், இவனுக்கு 5 மாதம் வட்டி 2,500 ரூபாய் போவோம், மீதி எவ்வளோ, கையில் 1,500 ரூபாய். இவர் ஜல்சாவாக ஓட்ட வேண்டியது தான். ஒரு 5 மாதம் ஓட்டுவார் இவர். 5 மாதம் ஓட்ட பிறகு திருப்பி இவன் வருவான், அடுத்தது இவன் வருவான், அதுக்கு அடுத்தது இன்னொருத்தன் வருவான், 3வது ஆள். இவனுக்கு 10, இவனுக்கு 5, இவனுக்கு 10. இப்போ இவன் வட்டி 5 மாதத்தில் 5,000 ரூபாய், இவன் வட்டி 2,500 ரூபாய், அவன் வட்டி எவ்வளோ, 5,000 ரூபாய். இப்போ எவ்வளோ வட்டி கட்டணும் 5 மாதம் கழிச்சு, 12,500 ரூபாய். இப்போ என்ன பண்ணுறது, இப்போ 10,000 ரூபாய் வாங்கினா என்ன பண்ணாது, கட்டுப்படி ஆகாது. இப்போ எவ்வளோ வாங்கணும், 15,000 ரூபாய் வட்டி வாங்கணும். 15,000 ரூபாய்க்கு வட்டியை வாங்கி அவன் வட்டி பிடிச்சின்னு 1,500 ரூபாய் வட்டி பிடிச்சின்னு எவ்வளோ கொடுப்பான், 13,500 ரூபாய் கொடுப்பான். 13,500 ரூபாய் வாங்கி 12,500 ரூபாய் 3 பேருக்கு கட்ட வேண்டியது. 5 மாதம் எவனுக்கும் வட்டி கட்ட வேணாம். அடுத்தது 5 மாதம் கழிச்சு எத்தனை பேர் வருவான், 4 பேர். அடுத்த 5 மாதம் கழிச்சு வட்டி பாருங்க,
10,000 ரூபாய் வட்டி, 5,000 ரூபாய் வந்து அடுத்தது எவ்வளோ ஆச்சு? 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆகும், 25 ஆகும், 30 ஆகும், 35 ஆகும், 40, 50ன்ட்டு இதுவும் ஏறும், அளவும் ஏறும், எண்ணிக்கையும் ஏறும். இப்படி தான் கடத்தில் போய் சிக்கிறாங்க. ஒழுங்கா இந்த 10,000 ரூபாய் வட்டியை நீ வாங்காம கஞ்சி குடிச்சிருந்தா நீ ராஜா மாதிரி இன்னைக்கு இருக்கலாம். ஒன்று வட்டிக்கு வாங்கினியா, ஒழுங்கா வட்டியை கட்டு, அசலை கட்டி. எப்பவுமே கடத்தில் இருந்தால் அந்த கடன்லேருந்து முதல்ல எப்படி வெளியில் வருதுன்னு தான் யோசிக்கணும். அதை எந்த மனுஷன் யோசிக்கலையோ அவன் என்ன சொன்னால், அவன் வெட்டின குழியில் அவனை போய் விழுறான். சீக்கிரமாக என்ன பண்ண போகிறான்? சாக போகிறான். அவ்வளோதான், குழியில் விழுந்தா சாக தான் போகிறான். யோசிச்சு பாருங்க, கடன் மேலே கடன், கடன் மேலே கடன். லேடிஸை வாங்குறாங்க, ஜென்ஸை வாங்குறாங்க. இதில் வந்து வெறும் ஜென்ஸை மட்டும் சொல்ல முடியாது, லேடிஸுங்களும் அது மாதிரி இருக்கிறாங்க. அங்கே லேடிஸுங்க கூட பார்த்தீங்கன்னா கணவருக்கு தெரியாமல் எத்தனையோ பெண்கள் கடனை வாங்குறது, கடனை வாங்கி அதை பண்ணுறது, இதை பண்ணுறது. இந்த ஆள்கிட்ட சொல்கிறது, நீ கம்முன்னு நீயா கொடுக்குற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது. அப்புறம் கடைக்காரன் வந்தால் பாருங்க, ஓடியாங்கன்னா ஒழிய வேண்டியது தான். கடைக்காரன் விட மாட்டான். நீ எத்தனை ஊருக்கு ஓடினாலும் கடைக்காரன் பின்னும் துரத்தினே வருவான். புரியுதுங்களா? வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும். என்ன சொல்லணும்னா, பொறுப்பு. உங்கள் பொறுப்பை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். உங்களுக்கு இருக்கிற பொறுப்புக்கு நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். சவுல் யோசிச்சு பாருங்க, சவுல் தான் ராஜா. அவர் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்களா? எல்லாரும் சொல்றதை அவர் கேட்கணுமா? ராஜா சொல்றதை மக்கள் கேட்கணுமா? மக்கள் சொல்றதை ராஜா கேட்கணுமா? ராஜா தான் நல்லது கெட்டதை சொல்லி, கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கடவுள் எல்லா மிருகத்தையும் வெட்ட சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் வெட்டணும்னு சொல்லிட்டு ராஜா தான் என்ன பண்ணணும்னா பொறுப்பெடுத்து நடத்தி இருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ரொம்ப அழகாக சொல்றாரு. அந்த வசனத்தை பாருங்க. அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். நான் கொண்டு வரல, கொண்டு வந்தாங்க. ஒன்று எக்ஸ்கியூஸ் சொல்றாரு, காரணம் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாரு? காரணம் சொல்லுவார், மற்றவங்க மேலே முதல்ல பழிய போட்டார். ரெண்டாவது, ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். ரெண்டாவது ரீசன் என்ன சொல்றாருன்னா, அவங்க செஞ்சது நல்லது தான். எப்படி சொல்றாரு? செஞ்சது தப்பு. நல்ல கவனிங்க, செஞ்சது தப்பு. தப்பை தான் ஏற்றுக்கல, பழியை தான் ஏற்றுக்கல, தன்னுடைய என்ன சொல்லுவாங்க இயலாமையை ஒத்துக்கொள்ளல, தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது மட்டும் கிடையாது, அவன் தப்பு செஞ்சவனுக்கு வக்காலத்து வாங்குறாரு. தப்பு செஞ்சவனுக்கு வக்காலத்து வாங்குறாரு. என்ன சொல்றாரு? ஜனங்க ஏன் செஞ்சாங்கன்னா, ஏன் ஜனங்க ஆடு மாடுகளெல்லாம் வச்சா கொண்டு வந்தாங்கன்னா, உம்முடைய அதான் அந்த வேர்டு பாருங்க, ரொம்ப அழகாக, ரொம்ப அதை எப்பவுமே வந்து தப்பு பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற வேர்டெலாம் சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே தப்பு பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை, எதை? நல்லதெல்லாம். அடுத்த வார்த்தை பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. என்னது? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. அப்போ இவருக்கு தேவன் இல்லையா? சவுலுக்கு தேவன் இல்லையா? அவரு மக்களுக்கு தேவன் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்லிருக்கணும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சொல்லிருக்கணும். ஆனா எப்படி சொன்னாரு? கவனிங்க, எப்பவுமே ஏமாத்துருவான் அப்படிதான் பேசுவான். ஏமாத்துறவன் வந்து நம்மள சோப்பு வைக்கிற மாதிரி, சோப்பு போடுற மாதிரி பேசுவான். நீ தான் அழகு, உன்னை விட புத்திசாலி யாரும் இல்லை, உனக்காக தான், உன்னுடைய அந்த கவனிங்க, உங்களை ஹீரோவா இல்லை உங்களை உயர்த்தி அல்லது உங்களை மேன்மைப்படுத்துகிற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான்னா உஷாரா இருங்க. அவன் ஏதோ பின்னாடி வச்சிருக்கிறான். சில பேர் வந்து அதெல்லாம் பேசுவாங்க, உங்களை மாதிரிலாம் யாருங்க வருவாங்க, நீங்கள் இருந்த வரைக்கும் நீங்கள் தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், வார்த்தையை விட்டுறாதீங்க, போகக்கூடாத இடத்துக்கு போய் சேர்ந்துடும். பாருங்க, இந்த சவுல் பாருங்க, ஒன்று அவர் பொறுப்பாக இருந்து நடத்த வேண்டிய பொறுப்புலேருந்து தவறிட்டார். அதுக்கு பழி என்ன பண்ணார்? ஜனங்க மேலே போட்டார். ஜனங்க மேலே பழி போட்டது கிடையாது, அடுத்தது அந்த ஜனங்களுக்கு சப்போர்ட் வேற பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணும்போது எப்படி பேசுகிறாரு? அந்த ஸ்லாங் ரொம்ப கவனிக்கிறங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு, என்ன பண்ணும்படிக்கு? பலியிடும்படிக்கு. பாருங்க, தப்ப வைத்தார்கள். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி சொன்னால் இவர் ஆஃப் பண்ணிடலாம், சாமுவேல் என்ன பண்ணிடலாம்? ஆஃப் பண்ணிடலாம்.
எப்பவுமே தப்பு செய்கிறோம் வந்து பாருங்க, யார் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னால் அவங்க ஆஃப் ஆவாங்களோ அந்த பதில் வச்சுருப்பாங்க. எப்பவுமே தப்பு செய்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்றது அவன் முன்னாடியே அவன் உட்காந்து யோசிச்சு வச்சிருவான். இவங்க வந்தாங்கன்னா இவங்க கேட்பாங்க, அவங்க வந்தால் அவங்க கேட்பாங்க, இவங்க வந்தால் இப்படி கேட்பாங்க, அவங்க வந்தால் அப்படி கேட்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன பதில் சொல்லணும் எல்லா பதிலும் அவன் எழுதி வச்சுருப்பாங்க. அவன் கரெக்டாக மைண்டில் வச்சுருப்பான் ரெக்கார்டிங்கில். அதெல்லாம் பாருங்கள், தப்பு செய்கிறவங்க கிட்ட எப்போ போய் கேட்டாலும் ஆன்சர் இமிடியேட்டாக வரும். அப்போ சவுல் பாருங்க, ஜனங்கள் தான் செஞ்சாங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு இவர் பக்கம் நியாயமானவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், ஐயா ஜனங்க தாங்க ஐயா செஞ்சாங்க, பொல்லாத ஜனங்க ஐயா, மோசமான ஜனங்க ஐயா சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கக்கூடாதா? சொல்லியிருக்கக்கூடாதா? இவர் யார் கூட சேர்ந்துருக்கணும்? சாமுவேல் கூட சேர்ந்துருக்கணும். சாமுவேல் கூட சேர்ந்து என்ன சொல்லியிருக்கணும், எவன் சொல்கிறான்னு செஞ்சானா நான் கை காட்டுறேன், வாங்க ஐயா விசாரிங்க ஐயா சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, சாமுவேல் கூட சப்போர்ட்டில் சேரல, ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆரோனும் இதே தப்பு பண்ணார். மோசே மலை மேலே போய் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் இருந்து 10 கட்டளைகள்லாம் வாங்கிட்டு வர்றாரு, நியாயப்பிரமாண வார்த்தைகள்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு மலை மேலே போய் 40 நாள் இருக்கிறாரு. இருக்கும்போது பாருங்க, இந்த ஜனங்கள் கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஒரு 10 நாள் இருந்தான், 20 நாள் இருந்தான். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாரும் வந்து ஆரோன் கேட்குறாங்க, எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னா, அந்த ஆள் இருக்கிறானா செத்தானான்னு தெரியல. போய் எத்தனை நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 40 நாள் கிட்ட ஆகப்போகுது, கிட்ட நெருங்கிடுச்சு. அந்த 40 நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. அதனால தான் கர்த்தர் வந்து என்ன பண்ணார் தெரியுங்களா, உடனே இறங்கிப்போன்னு சொல்கிறாரு. அப்போ இறங்கி வரும்போது 40வது நாள். அப்போது அவங்க சொல்கிறாங்க, போய் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த ஆள் போனவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, உயிரோடு இருக்கிறாரா செத்தாரான்னு தெரியல, அதனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்க வேண்டும். இந்த ஆரோன் என்ன பண்ணியிருக்கணும், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், ஒரே வார்த்தை சொல்லிடணும். இந்த ஆரோன் என்ன பண்ணார், இவரும் கூட சேர்ந்து எல்லாம் என்ன சொன்னார், எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற நகைகளெல்லாம் கொண்டு வாங்க, காதணி செயின் நெக்லஸ் எல்லாம் கொண்டு வானா எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இவர் போட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா, எல்லாத்தையும் போட்டு உருக்கி ஒரு டையில் ஊற்றி, அந்த டையை என்ன ஆக்கிட்டாருன்னா ஒரு கண்ணுக்குட்டி டையில் ஊற்றி கண்ணுக்குட்டி அடிச்சு எடுத்து வச்சுட்டாரு. ஒரு கண்ணுக்குட்டியை எடுத்து வச்சு சொல்லிட்டாரு, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம். நான் கேட்குறேன், ஒரு கண்ணுக்குட்டியை ஒரு தங்கத்தில் எப்படி செய்ய முடியும்? எல்லா நகையும் போட்டு உருக்குனா அந்த உருக்குன தங்கம் எப்படி இருக்கும், தண்ணி ஆகிடுங்க. தங்கத்தை உருக்கி பாருங்க, தங்கம் எப்படி இருக்கும், குழன்னு களிமண் மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும் தெரியுமா, தண்ணி ஆகிடும். அது நீங்கள் எந்த ஷேப்பில் ஊற்றுறீங்களோ அந்த ஷேப்பில் வரும், எந்த ஷேப்பில் ஊற்றுறீங்களோ அந்த ஷேப்பில் தான் வரும். தெரியுங்களா உங்களுக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? தங்கெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், இந்த நகைலாம் செய்கிறதுலாம் கூட பார்த்தீங்கன்னா சில நகையெல்லாம் அடித்து செய்வாங்க, மோந்திரத்தெல்லாம் அடித்து செய்வாங்க. ஆனால் டை அடிக்கிற மாதிரி சில டை வச்சுருப்பாங்க அந்த பேட்டர்னில். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஊற்றிடுவாங்க, ஊற்றிட்டு எடுத்தாங்கன்னா அந்த டை அப்படியே வரும். அதுதான் பாருங்கள், சில பொம்மைங்கள்லாம் கூட செய்யும் போது, ரப்பர் பொம்மைங்கள்லாம் செய்யும் போது இந்த ஒரு மாவு கல் இருக்கும், மாவு கல்லில் டிசைன் இருக்கும், அந்த டிசைனில் ரப்பரை உருக்கி ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை காய வச்சு தண்ணியில் போட்டு ஈரமாக்கி காய வச்சு எடுத்தாங்கன்னா அந்த ரப்பரில் உள்ள பல்லி டிசைன் இருந்ததுன்னா அந்த ஊற்றுன ரப்பரை வெளில எடுத்தால் எப்படி இருக்கும், பல்லியாக இருக்கும். பாம்பு டிசைன் இருந்தால் பாம்பாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த டிசைன் உள்ள என்ன டை இருக்குதோ, அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், அங்கே ஒரு மண்ணில் ஒரு கண்ணுக்குட்டியை டிசைன் பண்ணியிருக்கணும். எதை டிசைன் பண்ணியிருக்கணும், கண்ணுக்குட்டியை டிசைன் பண்ணி இந்த உருக்குன தங்கத்தெல்லாம் எதில் ஊற்றிருக்கணும், அந்த டிசைன் பண்ண அந்த டையில் ஊற்றி எடுத்து நிற்க வைக்கிறார் கண்ணுக்குட்டியை. கரெக்டாக கண்ணுக்குட்டி எப்படிங்க செய்ய முடியும், தண்ணியை உங்ககிட்ட கொடுக்குறேன், தண்ணியில் ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு கொடுப்பீங்களா? தண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு கொடுக்குன்றேன். தண்ணியை ஃப்ரீசரில் வச்சு எப்படி கண்ணுக்குட்டி செய்வீங்க? ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி வைக்கிறோம், கட்டமாக இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சா எப்படி வருது ஐஸ் கட்டி, கட்டமாக வருது. ரவுண்டாக இருந்ததுன்னா ஐஸ் கட்டி எப்படி வருது, ரவுண்டாக வருது. ஏன்னா தண்ணியுடைய திரவத்துடைய தன்மை அதுதான். அப்போது கண்ணுக்குட்டி எப்படி வரும், நகையெல்லாம் போட்டால் தங்கெல்லாம் உருகி தண்ணி ஆயிடுச்சு. ஆனால் எப்படி கண்ணுக்குட்டியாக வரும்னா டை, அவர் டை செஞ்சு அதை அவர் அப்போ அதில் மண்ணிலே செஞ்சாங்களா இல்லைன்னா மாவு கல் வச்சு செஞ்சாங்களா தெரியல. மண்ணிலே கூட நீங்கள் டையை செஞ்சு ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி அதை கேப்பாக கட் பண்ணிவிட்டு கோல்டை உருக்குன கோல்டு எடுத்து அதில் ஊற்றிட்டு
கொஞ்ச நேரம் எடுத்து தட்டி எடுத்தா என்ன ஆகிடும்? அப்படியே கண்ணுக்குட்டியாக வந்துடும். கண்ணுக்குட்டி நிற்க வச்சாரு. மோசே வந்து கேட்டார், ஏன் இப்படி செஞ்சனாரு? உடனே பழியை யார் மேலே போட்டார் தெரியுங்களா? ஜனங்க மேலே போட்டார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியம் பண்ணாத. மிஞ்சினது என்ன தீமைனால இருக்கும், 2 அடி அடிப்பானா வாங்கிக்கோ, பரவாயில்ல, நீ போய் தப்பு செய்யாதன்னாரு. அப்போது இங்கே சவுல் பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்ச தவறுக்கு முதல்ல வந்து அவர் பொறுப்பு எடுக்கலை. அதுக்கு அடுத்தது வந்து ஜனங்க மேலே என்ன பண்ணார்? சாக்கு போக்கு ஜனங்க மேலே குற்றம் சாட்டினார். 3வது வந்து தவறு செஞ்ச ஜனங்களுக்கு ஆதரவு, சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு? இந்த தவறை நாங்கள் ஏன் செஞ்சேன்னா கடவுளுக்காக தான் செஞ்சோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக செஞ்சோம்? எப்படி போச்சு பாருங்க. நாங்கள் ஏன் இந்த ஆடு மாடெல்லாம் காப்பாற்றணும்னா உங்கள் சாமிக்கு பலியிடுறதுக்கு தான். அப்படின்னா என்னென்னா, நாங்கள் ரொம்ப நல்லவங்க தான், நாங்கள் ரொம்ப யோகியமானவங்க தான், எங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் தேவையில்லை தான், ஆனால் உங்கள் சாமிக்கு தேவையில்லை. கவனிங்க, இன்றைக்கும் ஜனங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செய்கிற தவறுகளை செஞ்சுட்டு கர்த்தருக்காக தான் எப்படி பண்ணோம், கர்த்தரே சொல்லியிருக்க மாட்டார், இவனா எதனா செஞ்சிருது. சில ஆள் பாருங்க, இந்த ஊழியத்திலலாம் பார்த்துக்கிறேன், வேலையை எழுதி கொடுத்துட்டு ஊழியமும் உருப்படாமல் குடும்பமும் உருப்படாமல் ஒன்றும் இல்லாமல் சுற்றின்னு இருப்பான். என்ன ஏன் இப்படி ஆகிட்டுனா, கர்த்தருக்காக தான் ஏன் வேலையை விட்டேன். இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு கவனிங்க, செய்கிறத ஒழுங்காக செய்யணும். எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, கர்த்தர் சொன்னார்னா கரெக்டாக சொல்லுவார். கர்த்தர் சொல்லி செய்கிறவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. நான் கண்டுபிடிச்சது என் வாழ்க்கையில், நான் ஊழியத்தில் கண்டுபிடிச்சேங்க. உண்மையிலே ஒரு மனுஷனை கர்த்தர் அழைச்சிருந்தா அந்த ஊழியத்துக்கு வர்ற மனுஷனுக்கு எல்லா உதவி ஒத்தாசைகளையும் கர்த்தர் செய்வார். நாளுக்கு நாள் அந்த ஊழியம், அந்த ஊழியத்தின் வளர்ச்சிலாம் நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். நல்லா இருக்கும். அவர் கீழே போக மாட்டார் ஒரு நாளும். ஆனால் கர்த்தரை அழைக்காமல் ஏடா கூடமாக வந்துட்டு ஏடா கூடமாக கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கர்த்தருக்காக செஞ்சேன்னு சொல்லி திரிகிறாங்க பாருங்க. அவங்களாம் இருக்க ஒன்றும் இல்லாமல் ஜிப்பா கிழிஞ்சு போய் தான் திரிகிறாங்களே ஒழிய நல்லா வரல, மேலே வரலங்க. அப்புறம் என்ன ஆயிடுறாங்க, காசுக்காக பணத்துக்காக வாழ்கிறதுக்கு காசு தேவையில்லை. மனுஷனாக பிறந்தாச்சு, 3 வேளை பசி எடுக்கும், தண்ணி குடிக்கணும், மழை பெஞ்சா தங்கிறதுக்கு வீடு வேணும், இதுக்கெல்லாம் என்ன வேணும், துட்டு இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் என்ன பண்ணுறது, பாஸ்டராக இருந்துக்கின்னு பையில் 4 பசங்க ஃபோட்டோ, பொம்பளை பசங்க ஃபோட்டோ, ஆம்பளை பசங்களை ஃபோட்டோ வச்சுக்கின்னு ரியல் எஸ்டேட்டு, புரோக்கர் வேலை, எல்லா வேலையும் செய்கிறாங்க இன்றைக்கி பாஸ்டருங்க. தெரியுங்களா? பாஸ்டருங்க போய் பாருங்கள், எவ்வளோ ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுனீங்கன்னா முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுங்களா? உங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்கிட்ட இருக்கிறாங்க பார்க்குறியா? இதுவா பாஸ்டருங்க உத்தியோகம்? இன்னைக்கு எவ்வளோ பாஸ்டருங்க புரோக்கர் ஆகிட்டாங்க தெரியுங்களா? எவ்வளோ பாஸ்டருங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆகிட்டாங்க தெரியுங்களா? வேதனையான காரியம். எவ்வளோ பாஸ்டருங்க குடும்பத்தை பார்க்கல, ஊழியத்தை பார்க்கல தெரியுங்களா? ஒரு வாரம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஊழியர் ஐக்கியம் நடக்குமோ எல்லா ஊழியர் ஐக்கியத்தில் போய் சாப்பிடுறது, வயிற்று நிரப்புறது, அங்கேருந்து பஸ் பேருக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா வாங்கின்னு வீட்டுக்கு வருது. மனைவி சாப்பிட்டாங்களா, பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா, பையனுக்கு ஃபீஸ் கட்டினாங்களா, பையனுக்கு துணி இருக்குதா, மனைவிக்கு துணி இருக்குதா, எதை பற்றியும் கவலை கிடையாது. கேட்டால் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் பார்த்துட்டேன் நிறைய உருப்படாத கேஸுங்க, ஊழியத்தில் நிறைய உருப்படாத பாஷன் ஆகிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? கவனிங்க, காரணம் என்னென்னா அவங்க சொல்கிற ஒரு ரீசன் என்ன தெரியுமா? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. என்ன ரீசன் சொல்கிறாங்க? நாங்கள் ஏன் ஊழியத்துக்கு வந்தோம்னா கர்த்தருக்காக தான் வந்திருக்கிறோம், கர்த்தருக்காக தான் வந்திருக்கோம், எல்லாம் கர்த்தருக்காக தான். இந்த டெக்னிக்கை தான் அன்றைக்கே ஃபாலோ பண்ணார். யார்? சவுல். சவுல் சொன்னார், சாமுவேல் கேட்குறாரு, காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம் மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. எங்களுக்காக இல்லையா, கர்த்தருக்காக தான். யாருக்காக? கர்த்தருக்காக. கர்த்தர் கேட்டாரா அமலேக்கியர்கிட்ட போய் நீ கொள்ளாட்சின்னு வந்து எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னாரா? கர்த்தர் அப்படியா சொன்னார்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றல, செஞ்ச தப்புக்கு பொறுப்பு எடுக்கல, அடுத்தது ஜனங்க மேலே பழி போட்டார். அதற்கு அடுத்தது நாங்கள் எங்களுக்காக இல்லை கர்த்தருக்காக செஞ்சுருக்கிறோம். யாருக்காக செஞ்சுக்கிறோம்? கர்த்தருக்காக. சில ஆளுங்கள்லாம் பாருங்கள், வாரம் வாரம் வீட்டில் உபவாச ஜபம் வச்சு சர்ச்சில் இருக்கிற எல்லா ஆளுங்களையும் வர வச்சு சோறாக்கி போட்டு கடங்காரம் ஆகிடுது. கடங்காரம் ஆகிட்டு நாளைக்கு வந்து கேட்பாங்க, என்ன இவ்வளோ கருத்தில் இருக்கிற, என்ன இப்படி ஆயிடுச்சு, ஏசுனார் போயிட்ட போனால் நல்லா வைப்பாருன்னா இப்படி ஆகிட்டா, கர்த்தருக்காக செஞ்சேன் இப்படி ஆகிட்டேன். நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக செய்யறதுல ஞானமாக செய்யணும். சும்மா இஷ்டத்துக்கும்
பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டருக்கு என்ன வந்துச்சு, அவரை பொறுத்தவரையிலையும் அவர் நின்று மைக்கில் பிடிச்சி அப்படி 4 பேர்கிட்ட பேர் வாங்க பொறுத்தவரை சொல்ல. நான் கூட சொல்லலாம், இன்றைக்கி பிரதர் வீட்டில் ஒரு உபவாச கூட்டம் எல்லாம் வந்துருங்க, சபையில் இருக்கிற 80 பேர் வந்தால் சோறு போட்டார்னா என்ன ஆகும்? அவரு சபையில் இருக்கிற 80 பேர் வந்தாங்கன்னா சோறு போட்டார்னா என்ன ஆகிடும்? உபவாச கூட்டத்துக்கு ஒரு 50 பேராவது வரட்டாலும் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த்து வந்தாங்கன்னா 120 130 வரும். உபவாச கூட்டத்துக்கு ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா 50 பேர் கணக்கு போடுங்க. ஒரு சாப்பாட்டுக்கு 100 ரூபான்னு கணக்கு போட்டால் 50 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபாய். இப்படி ஒரு வீட்டில் வச்சு வச்சு எல்லாரையும் கடைக்காரன் ஆக்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் அவங்க என்ன சொல்கிறது? கர்த்தருக்காக செஞ்சேங்க, கர்த்தருக்காக செஞ்சேன். கர்த்தருக்காக செஞ்சால் கர்த்தர் சொல்லி செய்யணும். கர்த்தர் சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. கர்த்தர் நல்லதே செஞ்சால் கூட கர்த்தர் சொல்லி தான் செய்யணும். நல்லா கவனிங்க, பலியிடுறது நல்லது தான். பலியிடுறது கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். பலிகள் எல்லாம் யார் ஏற்படுத்தினார்? கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். நல்ல காரியம்தான். ஆனால் அந்த நல்ல காரியத்தை செய்யறது கூட கர்த்தர் சொல்கிறதுலேருந்து செய்யணும். கர்த்தர் எங்கேருந்து எடுக்க சொல்கிறாரோ அங்கேருந்து எடுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கும் பாருங்கள், நிறைய சர்ச்சிலெல்லாம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி விதவைகளுக்கு புடவை கொடுப்பாங்க சபையில். கொடுத்துட்டு பேர் யாருக்கு வரும்? பாஸ்டருக்கு. ஆனால் கொடுத்தது யார்? சபையில் 30 பேர் 40 பேர் கொடுத்துருப்பான். ஆனால் பேர் யாருக்கு வரும்? அந்த பாட்டி அம்மாவை போய் கேட்டு பாருங்க, எங்கள் ஐயா வருஷம் வருஷம் எங்களுக்கு ஒரு சேரீ கொடுத்துருவாரியா. அது பைசா யார் கொடுத்தாங்க தெரியாது, பேர் யார் வாங்கிறது? நான் சொல்கிறேன், இதெல்லாம் தப்பு. ஒன்று பாஸ்டர் கொடுத்தா பாஸ்டர் கையில் கொடு, இல்லைன்னா சபையில் வந்து ஒரு ஆள் 10 புடவை எடுத்து கொடுக்குறா, அதனால் நிற்க வை. சொல், இந்த ஆள் 10 புடவை வாங்கி கொடுக்குறாரம்மா, 10 வாட்டியம்மா வாங்கம்மா, வாங்கிட்டு போங்க, அப்படி கொடுத்து விடு. எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி இவர் பேரை பிரஸ்தாபப்படுத்திக்கிறது, இவரை மகிமைப்படுத்திக்கிறது, இவரை உயர்த்திக்கிறது. ஆனால் வசூல் பண்ணுறது மட்டும் பல பேர்கிட்ட. நான் சொல்கிறேன், அதெல்லாம் சரி கிடையாது. அதான் இதை தான் பாருங்கள், சவுல் பண்ணுற வேலை என்னென்னா, அவர் சொல்கிறார் பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. அதுக்கு அடுத்தது சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். என்னது மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம்னா என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் நிறைவேற்றிட்டோம் வார்த்தையை. கடவுள் சொன்ன வார்த்தையை அழிச்சு போடுன்னு சொன்ன வார்த்தை என்ன பண்ணிட்டோம்? நிறைவேற்றிட்டோம். அதாவது கடைசி வரைக்கும் தப்பை ஒத்துக்கிற மனசே கிடையாது. தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்ற ஒத்துக்கிற மனசே கிடையாது, கடைசி வரைக்கும் கிடையாது. கடைசி வரைக்கும் மனம் திருந்தணும், மனம் வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையே யாருக்கு கிடையாது? சவுலுக்கு கிடையாது. தன் தவறை உணராதவர். சவுல் எப்படிப்பட்டவர்? தன் தவறை உணராதவர். இவ்வளோ ப்ரூஃப் கொடுத்து கூட என்ன பண்ணியிருக்கணும்? சாமுவேல் எப்போ ப்ரூஃப் கொடுத்தாரு? என் காதுகளில் கேட்கிற ஆடுகளின் சத்தம் என்ன, என் காதுகளில் கேட்கிற மாடுகளின் சத்தம் என்னன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும்? சவுல் தவறை உணர்ந்திருக்கணுமா, உணர்ந்திருக்க கூடாதா? தவறு உணர்ந்திருக்கணும். தவறு உணர்ந்து என்ன பண்ணியிருக்கணும்? சாமுவேல் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு, தவறையே உணரல, கடைசி வரைக்கும் தவறு உணரல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பழிய மற்ற பொறுப்பு இவர் தான் எடுத்துக்கணும். பொறுப்பு இவர் எடுத்துக்கல, மக்கள் மேலே பழிய போட்டார். ரெண்டாவது என்ன பண்ணாரு? தவறு செஞ்ச மக்களுக்கு சப்போர்ட் பண்ணார். மூணாவது என்ன பண்ணார்? அதுக்கு அடுத்தது, நான் எனக்காக செய்யலை கடவுளுக்காக செஞ்சன்ற மாதிரி பேசினார். அதுக்கு அடுத்தது என்ன பேசுகிறார்? இப்போ முற்றிலும் இதை விடுங்க, இதை விடுங்க, இதை பாருங்க. சில பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா, அவன் தப்பு பண்ணுவான், ஏன்டா இதை தப்பு பண்ணனா, அதை விடு, இதை பாருன்னுவான். ஏன்டா இதை செய்யலைன்னா அதை விடு, இதை செஞ்ச பாரு, இதை பாரு. இது மாதிரி கேரக்டர் பார்த்துக்கிறீங்களா நிறைய பேர்கிட்ட? அதாவது போயிட்டு 10 பொருள் வாங்கிட்டு கடைக்கு அனுப்புனா ஒரு பொருள் வாங்கிட்டு வர மாட்டான். முக்கியமான பொருள் அதுதான். எண்ணெய் என்ன செய்கிறது எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் ஊற்றி தான் எல்லாத்தையும் தாளிக்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பீங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான், எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? எண்ணெய் இருந்தால் தான் ஊற்றி தாளிக்கவே முடியும். ஆனால் வாங்கிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டு பாரு, என்ன எண்ணெய் வாங்கிட்டு வரலாம், அதை விட இதோ இவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பார். அவன் அதை தான் பெருசாக பேசுவான். அப்போ முக்கியமான பொருளை நீ வாங்கிட்டு வரலன்றது தான் முக்கியம். முக்கியமில்லாத பொருளை வாங்கிட்டு வந்தது, அதில் நீ கொஞ்சம் 1-2 மிஸ் பண்ணியிருந்தா கூட என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. முக்கியமானது எண்ணெய், அதில் தான் ஊற்றி எல்லாமே தாளிக்க முடியும், அதில் தான் குழம்பு செய்ய முடியும். பண்ணி அதே வாங்கிட்டு வரவன் மீதியெல்லாம் வாங்கிட்டு வந்தால் என்ன செய்ய முடியும்? அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குதுன்னா, எல்லாத்தையும் அழித்து போட்டோம், அதை விடுங்க, அது கொஞ்சம் தானே விடுங்க.
ஆனால் இதோ மீதியெல்லாம் அழிச்சிடல, மீதியெல்லாம் கொண்டு பாருங்களேன். நான் சொல்கிறேன், சில மக்கள் அப்படி இருப்பாங்க. அன்றைக்கும் அப்படி தான் இருந்தார் சவுல். இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தன் தவறை உணர மாட்டாங்க. வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசம் அடைவான். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அழிவு எப்போ வரும் தெரியுங்களா? அடிக்கடி ஆண்டவர் பேசினா வருவார். அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய ஆசீர்வாதங்கள். ஆனால் பேச பேச கீழ்ப்படியாமல் போகும்போது அது ரொம்ப நமக்கு ஆபத்தை உண்டாக்கிடும். சவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, இன்னைக்கு என்னென்னு பார்த்தோம். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு பாதிக்கு கீழ்ப்படிஞ்சார், பாதிக்கு கீழ்ப்படியலை. அவர் செஞ்ச தவறுகளுக்கு அத்தாட்சி விட்டுட்டாரு. அது சிலதை மறைக்கலாம், எல்லாவற்றையும் மறைக்க முடியாது. அதுக்கு அடுத்தது காரணம் சொல்ல ஆரம்பித்தார். பொறுப்பு எடுத்துக்கல, காரணம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார்? பழியை தவறை மற்றவர்கள் மேலே சொன்னார். நான் தவறு செய்யலை, மற்றவங்க தான் செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார்? தவறு செஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார்? எனக்காக செய்யலை, கர்த்தருக்காக செஞ்சேன்னு சொன்னார். அடுத்தது என்ன சொல்கிறாரு சவுல்? இதெல்லாம் விடுங்க, என்னது செய்யாததை பற்றி பேசுகிறீங்க, விடுங்க, செஞ்சதை பற்றி பேசுங்க. சில பேர் ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, சில பேர் புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லுவான். சரிங்க, அதே தான் எவ்வளோ நேரம் பேசினிருப்பீங்க, அதே செஞ்சுருக்கனால அதை பற்றி பேசுங்களேன் அப்படின்வாங்க. அதே ஸ்ட்ராட்டஜிக்ஸை கையாண்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். வாழ்க்கையில் சவுல் ஆசீர்வதிக்கப்படலை தேவனால். ஓகேங்களா? ஓகே, நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு, சவுலின் வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இதையெல்லாம் செய்யாமல் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் செய்ய எங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறீங்க, உரிமையை கொடுத்துருக்கிறீங்க. ஆனாலும் எங்கள் சுயாதீனம் ஆண்டவரே தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறபடி உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் நன்மைக்கு மூடலாக கொண்டிருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி நாங்கள் நன்மை செய்வதற்கு எங்கள் சுயாதீனத்தை பயன்படுத்தி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காரியங்களாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நீர் மகிமை அடையும் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்கள் பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகளோடு உங்களுடைய கரமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் பரிசுத்தாவின் உங்களுடைய வல்லமைகளும் வரங்களும் நடத்துதலும் உண்டாயிருக்கும். துதிகன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன்.